ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்லோட ஒரு நியூ எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் 1. ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னா ஜிம் தான். ஹீரோயின் யாருன்னா நீங்கள் தான், வான் யுவர் நேம். ஸோ இந்த ஸ்டோரியோட கம்ப்ளீட் ஒன்லைன் என்னன்னா ரொமான்டிக் அண்ட் காமெடி. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். வயலன்ஸ் வந்து அடிக்கடி வரும், அடிக்கடி எட்டி பார்க்கும். ஸோ எல்லாமே மிக்சடான ஒரு ஃபீலிங்காக தான் இது இருக்கும். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 1. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே வாயின் அவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பாவை நல்லா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா, நீ ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டதால தான் அவ்வளோ தூரம், அதுவும் அந்த அந்த நாடு பேர் என்னதுமா, ஏங்க அது பேர் சவுத் கொரியா. அந்த சவுத் கொரியாவுக்கு உன்னை நான் அனுப்புகிறேன், புரியுதா? நீ என்ன பண்ணணும், ஒழுங்காக ஒழுக்கமாக உன் வேலையை மட்டும் பார்க்கணும். எனக்கு தெரியும் நீ தைரியமான பொண்ணு தான், ரொம்ப துணிச்சலாக இருப்ப, அதானே போலீஸாக வேறு ஆயிருக்க. ஸோ நீ இப்போ அங்கே ஜூனியராக வெறும் ட்ரைனிங்க்காக 1 வருஷம் ட்ரைனிங்க்கு மட்டும்தான் அங்கே போகிற, ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ அப்பா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. எவ்வளோ வாட்டி தான் லெக்சர் எடுப்பீங்க, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஜஸ்ட் 1 இயருக்கு தான் நாங்கள் ட்ரெயினியாக தான் போகிறேன். இது ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான்ப்பா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை, அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீக்கெண்டாக வந்துட போகிறேன், சிம்பிள். ஆமாடி ஆமாம், கொரியா ஒன்றும் அன்றைக்கி பக்கத்து தெருலையா இருக்குது, நீ நினச்சோன்னே வந்துக்கு. ஏமா நீயும் பின் என்ன, அது அவ்வளோ தூரம் இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கே 1 நாள் ஆகும். அவ்வளோலாம் ஆகாதுமா, நீ அப்படித்தான் சொல்லுவ, ஆனால் ஆகும். நம்ம கிராமத்துலேருந்து போகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகாதான் என்ன? ஐயோ சரி சரி, நான் போயிட்டு வரேன், இல்லைன்னா நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். சரிடி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு எல்லோரும் வாயினை பத்திரமா அனுப்பிவிட்றாங்க. அதாவது நம்ம வாயின் வந்து ஒரு இந்தியன் கேர்ள். ஸோ அவளுக்கு போலீஸ்லாம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 1 இயர் ட்ரைனிங்காக மட்டும்தான் அவள் சவுத் கொரியா போகிறா. அவள் ஏன் அந்த பிளேஸை சூஸ் பண்ணானா, அவளுக்கு அந்த பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காண்டி அதனால் அவள் அந்த பிளேஸ்க்கு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு வாயின் கூடவே அவளோட ஃப்ரெண்டு வரா. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே போகிறாங்க போல். ஸோ அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் எவ்வளவோ எங்கள் அம்மாட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன்டி, அவங்க என்னென்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ ஆன்ட்டி வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும்னு. ஸோ நான் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ண முடியும்னாலும் அவங்க கூட ஸ்டே பண்ண முடியாது வாயின், சாரி. இது என்ன இருக்குது, இதெல்லாம் விட்டுத்தால, நம்ம ஒன்றா ஸ்டே பண்ண என்ன பண்ணல. பட் நம்ம ட்ரைனிங்க்கு ஒரே பிளேஸுக்கு தானே போகிறோம், ஒரே ஆஃபீஸுக்கு தான் போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, செல் விடு விடு. ஆனால் அது வேற புது ஊர், நீ எப்படி போய் அங்கே தனியாக இருப்ப? எனக்கு தெரியும் நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு தான், இருந்தாலுமே அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் கல்ச்சர், நம்ம ஊர் மாதிரி இருக்காது. என்னப்போ கல்ச்சர்னா என்ன, என் கூட 2 பொண்ணுங்க தங்க போகிறாங்க, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? யூ டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சரி நீ ஏதோ சொல்கிற, பார்த்துருந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு அங்கே ரீச்சும் ஆகிட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஜங்குக் தான் வந்திருக்காரு. ஸோ ஜங்குக் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு வந்து தெரியாதனமாக ஜங்குக் மேலே அடிச்சிட்டா. ஐயோ சாரி சார். பரவாயில்ல இருக்கட்டும், உங்கள் பேர் என்ன? என்னோட பேரா, என் பேர் வந்து லியா. ஓ லியாவா, பேர் நல்லா இருக்கே, ஆனால் உன்னை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. என்ன இந்தியாவா? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ என்ன, இந்த ஊர் பொண்ணுங்களாம் எப்பயுமே பாதி ட்ரெஸ்ஸோட திரிவாங்க, நீ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கே அதான். என்ன இவன் ரொம்ப கெட்டப்பனா இருப்போம் போல், நம்ம போலீஸ் ஆனது இவனை தான் முதல்ல உள்ளத்துக்கு போடணும் போல் அப்படின்னு அவள் பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வாயின் வந்து, சார் நீங்கள் தான் எங்களை பிக்கப் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது ஜங்குக்கும் சிரிச்சிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஷாக்காக இருக்குது, என்னது இவனும் ஒரு போலீஸா, அதுவும் நம்ம டீமோட ஹெட்டாகவா அப்படின்ற மாதிரி லியா அப்படியே முடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கு லியா பார்த்து சிரிச்சிட்டு, நல்லா தான் இருக்க, டீம் லீடர் யாருன்னு கூட தெரியாதா என்ன, அந்த பொண்ணை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு வாயனப்பா சொல்லிட்டு வர. வாயன் ரொம்ப பெருமையாக அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க, சீப்பா அவனை பொம்பளை பொறுக்க இருப்ப போல, யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு தேவை வேலை தான் அப்படின்னு வாயனு கூட போயிட்டா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து கேட்குறான் 2 பேர்கிட்டையும், 2 பேரும் ஏதாவது ஹோம் ஸ்டே ஏதாவது பண்ண போகிறீங்களா, எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு சொல்கிறா, இல்லை என் ஆன்ட்டி வீட்டை ட்ராப் பண்ணிங்கன்னா ஆன்ட்டி கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன். சரி நீ ஆன்ட்டி கூட ஸ்டே பண்ண போகிற, அந்த பொண்ணு பேர் என்னது? சார் என் நேம் வாயன். வான், நீ யார் கூட ஸ்டே பண்ண போகிற? நான் வந்து போலீஸோட குவார்ட்டர்ஸ் இருக்குங்களா, ஸோ அங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் சார். என்ன அங்கே பண்ண போறியா, சீரியஸாவா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க, நான் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். சரி பண்ணிக்கோ, பட் அங்கே நீ மட்டும் இருக்க மாட்டியே? தெரியும், மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க, எனக்கு அதை நினச்சி எந்த கவலையும் கிடையாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்ன மாதிரி தானே அவங்களும் வந்திருக்காங்க, ஸோ இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி சார் ஒரு தைரியமான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறது, அதுக்கு ட்ரைனிங் எடுக்க தான் நானே இங்கே வந்திருக்கேன். ஓ நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதாம்மா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான். இந்தா உன் பேர் என்ன, லியான்னு சொன்னியே, லியா? சார் அந்த பொண்ணை பார்த்து கற்றுக்கோ. சரிங்க சார்.
சரி லியா நீ சொன்ன அட்ரஸ் வந்துச்சு அப்படின்ட்டு லியாவை இறக்கி விட்டுட்டு வாயனை வந்து அப்படியே போலீஸ் குவார்ட்டர்ஸில் இறக்கி விட்டுட்டார். இறக்கி விட்டதுக்கப்புறம் நான் திரும்பி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இங்கே உன் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. ஸோ நீ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணனா யூ ஓகே நீங்கள் இரு. இல்லைனா சொல்லு, நான் வெளியில் எங்கேயாவது வேறு இடம் பார்த்து தரேன். இல்லை சார், வேறு எங்கேயாவது வெளியில் இடம் பார்க்கணுன்னா அதுக்கு ரொம்பவே செலவாகும். அதுவும் கொரியாவில் சொல்லவே வேண்டாம், இந்தியாவோட ரொம்ப அதிகமாக செலவாகும். டேக்ஸ் வேறு கேட்பானுங்க. என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லை சார். எங்கள் அம்மா வந்து 3 வேளை சோறுக்கு தான் சார் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் இல்லை சார். ஐயோ அப்படியா? சரி அப்போ ஆர் யூ ஷூர் நீ இருப்பியா? சார் இதில் என்ன சார் இருக்குது? மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இங்கே தான் இருக்க போகிறாங்க. எனக்கு அவங்க சேஃப்டியாக தானே இருப்பாங்க சார். ஓ ஓகே ஓகே. அப்போது நீ இப்போ அழைச்சி போம்மா, நான் கிளம்புறேன். எங்கே சார் போகிறீங்க? நானா என் வீட்டுக்கு போகிறேன். அப்படியா, சரி சார் பாய் சார் அப்படின்ட்டு வாங்கினோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸை பார்த்துட்டு வா இப்போ தான் எனக்கே அப்படியே ஒரு போலீஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அப்படியே கதவை திறக்கிறா. பார்த்தா திறந்து தான் இருக்குது. அது என்ன திறந்தே இருக்குது நம்ம கீ போடுறதுக்குள்ளே? சரி உள்ளே மற்ற ஆஃபீஸர்ஸில் இருப்பாங்க போல் அப்படின்னு வாங்கின உள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஜஸ்ட் அதில் ஒரு 2 ரூம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு சின்ன ஹால், அவ்வளோதான் இருக்குது. அப்போது இவ்வளோதான் இதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஜங்குக்கு வந்து வாயனுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ வாயனுமே இது ஜங்குக் சாரில் அப்படின்னு கால் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பர்மா கீழே போர்ஷன் மட்டும் தான் உனக்கு கலாட் பண்ணியிருக்கு. மேலே போர்ஷன்லாம் அதெல்லாம் மற்ற ஆஃபீஸஸில் இருப்பாங்க. கீழே போர்ஷன் தான் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால உனக்கு நான் வந்து அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மேலேலாம் போயிடாத, மேலே மற்ற ஆஃபீஸஸில் இருப்பாங்க ஓகேவா? ஓகே சார். ஆனால் கீழே போர்ஷனில் ஒரே ஒரு கிச்சன், ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரே 2 ரூம் தானே சார் இருக்குது. ஏம்மா உனக்கு இது பத்தாதா? இல்லை சார், நான் மறுபடியும் கேட்குறேன், உனக்கு அந்த போர்ஷனில் இருக்க ஓகேவா? அங்கே ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது, பார்த்துப்பியா? நீங்கள் ஏன் சார் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நானே அசால்ட்டாக இருக்கேன், பார்த்துக்கிறேன். இல்லைம்மா நீ பொம்பளை பிள்ளை, அதுவும் இந்தியாவிலேருந்து வந்திருக்க. சார் இந்தியாவிலேருந்து வந்தால் என்ன எங்களுக்கு என்ன தைரியம்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்கள் தைரியத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது. நாங்களாம் சிங்கப்பெண்கள் மாதிரி. ஓஹோ சிங்கப்பெண்கள் மாதிரியா? சரி சரி அப்படின்னு ஜங்குக்கு காலை கட் பண்ணிட்டாரு. ஸோ வாயனுமே இதுக்கடுத்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அப்படியே அந்த பக்கம் அப்படியே சூக்கேஸ் அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு அப்படியே சோஃபாவில் தொப்புன்னு உட்காடுறா. உட்காந்துக்கிட்டே அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம தனியாக வாழ போகிறோம், அதுவும் சவுத் கொரியாவில், அதுவும் போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு செம்ம குஷியில் அப்படியே சோஃபாவில் அப்படியே குதிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாத்ரூம் கதை ஓப்பன் ஆகுது. வாயனும் யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா சிம்முன்னு அப்படியே டவலோடு வந்து நின்றுட்டு வாயனை ஒரு முறைச்சு பார்க்குறாரு. வாயனுக்கு அப்படியே கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது. அப்படியே சிம்முனை பார்த்துட்டு, டே யாரா நீ? திருடனா என்ன? போலீஸ் கோட்டை சும்மா இருக்குன்னு சொன்னோடனே உள்ளே நுழைஞ்சிட்டே என்ன திருடன் தானே நீ? என்னை பார்த்தா உனக்கு என்ன திருட மாதிரியா இருக்குது? என்ன இவன் திருடன் இவ்வளோலாம் இதாக பேச மாட்டான், இவன் இப்படி பேசுகிறான்? ஆமாம் உன் மூஞ்சி மொழியை பார்த்தா அப்படி தான் இருக்குது. நீ அப்படி தானே இருக்கிற, எதுக்கு இவன் கிட்ட வரான்? இங்கே பாரு, நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். நான் ட்ரெயினியாக இருக்கிறதுனால இன்னும் ஆகலை நினச்சிட்டு இருக்காத. அடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் மூக்குலேருந்து அப்படியே வெள்ளப்பண்ண ரத்தம் கொட்டும். இதுக்கு முன்னாடி நீ ரத்தத்தை பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். நான் குத்தி கட்டவா? ஓ அப்படியா? யார் நீ? ட்ரெயினியாக வந்திருக்கியா? இப்படிலாம் பேசுகிறான், என் வாய்ஸே இப்படி தானா? அது 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 அப்படின்ட்டு அப்படியே வாங்கி கீழே பார்க்குறா. ஜிம்னோட பாடியை பார்த்துட்டு, இப்பா என்னம்மா வச்சுருக்கான், செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி அதே குறுகுன்னு பார்த்துட்ருக்கு. ஜிம்முன்னு அப்படியே வானோட கணத்தை பிடிச்சி தூக்கி, என் கண்ணை பார்த்து பேசு, கீழே பார்த்து பேசாத. அப்போ நானும் கீழே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், வரைக்கத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் தெரியுமா? நீ ஃபஸ்ட்டு யாருனே தெரில, என்ன பிடிச்சி எதுக்கு இப்படி கோல்டு டோனில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என்ன பெரிய மனசில் அவன் நினப்போ? எவன் நினப்பு? இந்த மாதிரிலாம் பேசாத. யார் நீ? இங்கே பார், நீயும் இங்கே ஒரு ஆஃபீஸர், நான் இங்கே ஒரு ஆஃபீஸர். ஒழுங்காக அந்த ரூமில் போய் இருந்துக்கோ. என்கிட்ட தாளாமல் போச்சுக்காத. அது மட்டும் இல்லாமல் உன்னை யார் அந்த ரூம்குள்ளே விட்டது? ஒழுங்காக வெளில போ. மேலே வேறு ஏதோ ரூம் இருக்கும், அது வேணா வச்சுக்கோ. எங்கெல்லாம் வராத. வேறு எதுவும் இல்லையா? இதாக இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஃபஸ்ட் யாருன்னு சொல்லி தொலை. நானா? நான் தான் உங்கள் எல்லாருக்குமே ஹெட்டு, பார்க் சிம்மன். ஐயோ சார் நீங்களா அப்படின்ட்டு வாயன் அப்படியே சொல்லிட்டு அடிக்கிறா. சிம்மன் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு, இது டியூட்டி டைம் இல்லை அப்படின்னு பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டான். வாயனுக்கு ஐயோ இவர் கூட நம்மளை மாட்டி விட்டாங்களே, இவர் எல்லாத்துக்கும் ஹெட் ஆச்சு, இவர் தானே எல்லாருக்கும்
மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே டக்குன்னு ஜங்குக்கு தான் கால் பண்ணுறா. ஜங்குக்கும் எதிர்பார்த்தேன் உன் காலை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லுமா இப்போ அந்த வீட்டில் இருக்கவனுக்கு ஓகேவா? சார் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணி வச்சுருக்கேன்? சார் நம்ம ஹெட்டானு சார் இங்கே இருக்காரு. ம் அவர் நம்ம ஹெட்டு தான். நீ தானே நான் எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணேன். இது வரைக்கும் அவர் கூட நான் தங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் ஓடி போயிருக்காங்க தெரியுமா? அதுவும் ஜென்ஸு. நீ ஒருத்தி தான் லேடி. அவர்கிட்ட சிங்கிளாக இப்போ மாட்டியிருக்க. நீ எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறேன்னு பார்த்தேன். ஆனால் நீ என்னடா அடுத்த செகண்டே கால் பண்ணுற? என்ன வேறு வீடு பார்க்கணுமா? போங்க சார் என்கிட்ட அதற்கெலாம் காசு இல்லை. நான் இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் போல். ஆனால் இவரை மட்டும் எப்படியாவது ஷிஃப்ட் பண்ண முடியாதா? என்னை வேறு எந்த ரூம்லேயும் ஆக்க முடியாதா? முடியவே முடியாது. நான் தான் சொன்னல இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாது. ஆனால் இங்கே அப்படி தான். ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி ஒன்றா தான் இருக்கணும். போலீஸ் ஆஃபீஸர்னு வந்துட்டா நீங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தாகணும். ஏன்னா உங்களுக்கே உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்றப்போ நீங்கள் எப்படி மக்களை காப்பாற்றுவீங்க? ஸோ அதுதான் இதோட ரூல்ஸ். ஸோ நீங்கள் ஒன்றா தான் இருந்தாகணும். வேறு வழி கிடையாது. தெரிஞ்சு தானே நீங்கள் ட்ரெயினே வந்த அப்போ அனுபவிச்சுக்கோ. ஐயோ சரி சரி அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிவிட்டு அமைதியாக சூட்கேஸ் எடுக்கிறா. அப்போ ஜிம்னோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வாயனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. வாயனை இப்போ எதுக்கு இவன் நம்மளை பார்த்து முறைக்கிறோம்? நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. வாயனும் ஹாய் சார் ஒழுங்கா இங்கேருந்து போ, நான் டிவி பார்க்கணும். சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீங்கள் ஏன் ரோபோட் மாதிரியே பேசுகிறீங்க? உங்களை பெற்றாங்களா இல்லை செஞ்சாங்களா? எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது சார். அப்போ மறுபடியும் ஜிம்முன்னு வாயனை பார்த்து ஒரு முறை தான் முறைக்கிறான். முறைச்சிக்கிட்டே உனக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்கணுமா? என் கன் அங்கே இருக்குது, கொஞ்சம் எடுத்து தெரியா? ஃபுல்லாக தீர்த்து வச்சிடுறேன். இல்லை சார் இல்லை சார் வேணாம் சார். நீங்கள் வந்து டிவி பாருங்கள், ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, என்னாலும் பண்ணுங்கள். நான் ரூமுக்கு போய் கபோர்டில் என் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். என்னமோ அது பண்ணிட்டு போ. ஆளையும் மண்டையும் பாரு, பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தால் இப்படியா பேசுவான்? இவன் இருக்கானே அப்படின்னு வாயனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டா. உள்ளே போனதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. இவன் வேறு உள்ளே இருக்கானே, ஒரு பையன் கூட நம்ம இப்படி இருக்கிறது, அதுவும் இப்படி லிவிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவளை தான் உண்டுலான்னு பண்ணிடுவாங்கன்ட்டு ஒரே பயமாக இருக்குது. அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு தான் இருக்கா, என்ன பண்ணுன்னு வேறு தெரில. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு பசிக்குது சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் வழியாக எட்டி பார்க்குறா. பார்த்தா ஜிம்மன் வந்துட்டு ஏதோ ஒரு டிவி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ மெதுவாக ஜிம்மிக்கிட்ட போய் சார் 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 உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்து காதுக்கிட்ட கத்திட்டு இருக்க? ஐயோ மன்னிச்சிருங்க சார், நான் வேணும்னா கத்தலை. அப்புறம் என்ன? அது பசிக்குது, நான் சமைச்சு கொடுக்குமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப நல்லாவே சமைப்பேன். நான் சமைச்சுக்கிட்டோமான்னு பர்மிஷன் கேட்டேன். போய் சமைச்சிக்கோ. சரிங்க சார். ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்ன உனக்கு வேணும்? என்ன டிஸ்டர்ப் பண்ணால் சொல்கிறேன்டா, பேசாம. சரி சரி. ஆனாமனே அவன் கத்துறாயா? ஆளையும் மண்டையும் பாரு அப்படின்னு வாயன் வந்து அப்படியே ஜிம்னு திட்டிகிட்டே தான் போகிறா. இது ஜிம்முனுக்காக விழுது, என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பாடு கிச்சனுக்கு போய் பாடுக்கு சமைக்கிறா. ஸோ வாயன் சமைக்கும் போது பாட்டெல்லாம் பாடுறா. ஜிம்முனுக்கும் இந்த குரல் எங்கேயோ கேட்குதே அப்படின்ட்டு டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா வாயன் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மிக்கு இதை பார்த்தது லைட்டாக சிரிப்பு வருது. அவரே அறியாமல் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ தான் தோணுது, உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா? சிரிக்காதடா, சிரிக்கவே சிரிக்காத, முக்கியமாக அந்த பொண்ணுங்களை பார்த்து மட்டும் சிரிக்காத அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸை டெரராக வச்சுட்டே வாயனை பார்க்குறாரு. ஆனாலும் அவரால் முடியலை. ஏன்னா வாயன் வந்து ரொம்ப க்யூட்டாக ரியாக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜிம்முனுக்கு அவர் அறியாமலே அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவள் சமைக்கிற விதம், அவள் பாடுற விதம், அவள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க நாட்டு பொண்ணுங்களாம் இப்போலாம் பண்ணதே இல்லை போல். ஸோ அதனால் வாயன் கோமளித்தனமாக பண்ணுறத அவர் அப்படியே ரசிக்கிறாரு. அப்படியே வாயனே மேம்பருந்து பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஜிம்முக்கு கால் வருது. இந்த சத்தம் கேட்டு வாயன் அப்படியே ஜிம்னு பார்க்க ஜிம்னு எதுவுமே தெரியாமல் டக்குன்னு திரும்பிக்கிட்டாரு வாயன். இப்போ இவர் நம்மளே பார்த்துட்டு இருந்தார். ஆமாம், இவர் நம்மளை தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ இதுக்கான அர்த்தம் ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ? சீச்சி, உன்னால் யாருக்கு பிடிக்கும்? கண்டிப்பாக இருக்காது. முறைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பார். சரி நம்மளுக்கு என்னென்ன சமைப்போம் அப்படின்ட்டு அவள் சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த பக்கம் ஜிம்முன்னு அப்படியே கால் அட்டன் பண்ணுறாரு. பார்த்தா ஜங்குக்கு தான் கிளம்பியிருக்காரு. என்னடா மச்சான் ஒரு ரூமுக்கு ஒரு பண்ண அமைச்சு வச்சுருக்கீங்க? என்ன ஃபோன் எடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. முன்னெல்லாம் கால் பண்ணால் ஒரு ரிங் போகிறதுக்குள்ள டக்குன்னு கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுடான்ப. இப்போ என்ன அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு கால் அட்டன் பண்ணுறியே? சரி இல்லையே விளக்கமாறு பிஞ்சு மோனே மூட்ராவாயா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஓ டிவி பார்த்துட்டு இருந்தேன், இல்லை அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தியா? இவன் என்ன இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ட்டு ஜிம்னு கூட டவுட் ஆகுது. ஸோ அதனால் வெளியில் எட்டிலாம் பார்க்குறாரு. அவன் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இங்கே வர்றா ஜங்குக்கே, நீ தேவையில்லாமல் பேசுகிற, வாயை உடச்சிடும் வந்தனா
என்ன மரியாதை இல்லையா? நான் உன்னோட பெரிய ஆஃபீஸர்ரா. இருந்துட்டு போ. அதுக்கு என்ன? அதனால் நம்ம ஒன்றா தான்டா படித்து முடித்தோம். படித்து ஒன்றா தானே முடித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட தப்பு இல்லை. இப்போ நீ டியூட்டிலே இல்லை. ஸோ அதனால் எப்படினாலும் பேசலாம். உண்மையை சொல்லு. அந்த புள்ள மேலே உனக்கு ஏதோ கண்ணு தானே? ஒரு விளக்கணும் இல்லை. முட்டு ஃபோனை வை. சரி சரி. டே சொல்லுடா. அந்த பொண்ணை வேற எந்த ரூம்லேயும் மாற்றி விட முடியாதா? என் கூட தான் இருக்க முடியுமா? நானும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன்டா. அந்த பொண்ணுக்கிட்ட தான் காசு இல்லையாம்மா. ஸோ அதனால் அவருக்கு வீடு பார்க்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குவார்ட்டர்ஸ்லேயும் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் எல்லாம் ட்ரைனிங்க்கு வந்து தொலைஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் வாய்ப்பே இல்லை. உன் வீட்டில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த புள்ளைய அங்கே அமைச்சிருக்கேன். நானும் 10 வாட்டி இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். போறியா போறியா போறியான்னு. அவளும் வேறு வழி அப்படின்ட்டு போயிட்டா. ஓ அப்படியா? சரி ஃபோனை வை அப்படின்ட்டு காலை டக்குன்னு கட் பண்ணிவிட்டு திருப்பி வாயினை தான் பார்க்குறாரு. வாயில் நல்லா சமைச்சு முடிச்சிட்டா போல். ஜிம்னை பார்க்குறா. ஜிம்னு பார்க்குறாரு. இவன் என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கான். இல்லை இவன் நார்மலாக பார்க்குறதே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு வாயினுக்கிட்ட வந்து சார் சாப்பிட்றீங்களா? என்ன கேட்டா? அது சார் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். உனக்கு மேலே ஒழுங்காக சமைக்க வருமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நல்லா சமைக்க ஆரம்பித்தேனா? இங்கே பார் நல்லா சமைப்பேன்னு தான் கேட்டேன். ஓவராக சீன் போடாத. நான் நல்லா சமைப்பேன் சார். என் சாப்பாட்டை நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. ஏன் நானே இப்போ 2 நிமிஷம் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது. சாப்பிட்றீங்களா? அப்போ ஜிம்முன்னு ஸ்மெல்லாம் வருது. வாசனையை பார்த்தாலே தெரியுது இவன் நல்லா சமைச்சிருக்கா அப்படின்ட்டு. அவருக்கும் பசிக்குது. இருந்தாலும் இவட்ட நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்னு. இல்லை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். சார் ஆர்டர் பண்ணியிருக்கு சார். காசு வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்தாங்க என் சாப்பாடு சாப்பிட்டு போகிறேங்க சூப்பராக இருக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு ஜிம்மின் ஓவராக சீன் போகிறாரு. அண்ட் தென் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.